இருக்குது. ஸ்டேரிங் நல்லா சாஃப்டாக இருக்குது. சீட் நல்லா இருக்கு. கரெக்டாக. இது டீசல்னால ஏஎம்டி வருதுன்னா ஓகே. இதுவே பெட்ரோல்னால் 80. ஆனால் பெட்ரோல் எல்லாமே டிஃபால்ட்டாக 80 கொடுத்துருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் தான் வருதுண்ணா. மற்றபடி X5க்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வேறு எதுவும் சேஞ்ச் இல்லை, இதே தான். இன்ஜின் மட்டும் மாறுது. ஓகே ஓகே சூப்பர். இது இந்த ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்னா இது வந்து கம்ஃபர்ட் மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஓகே. இப்போ கம்ஃபர்ட் பண்ணால் ஓகே, நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேரிங்கு. வேறு என்ன பார்த்துங்க. இப்போ நார்மல் மோடு ஆக்டிவேட்டட். இப்போ நார்மல் மோடில் வந்து ஓகே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்து என்ன மோடு? ஓகே ஸ்போர்ட்ஸ் மோடு. ரொம்ப வேகமாக இருக்கும். மேபி ஓட்டமும் சேஞ்ச் தெரியும், ரொம்ப இதாகலை, அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் 3 மோடு சார். ஆனால் டயர் டைரக்ஷன்லாம் காமிக்குது. நீங்கள் மூவ் பண்ண டயர் டைரக்ஷன். X5 பெட்ரோல் எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஆன் ரோட் ஆட்டோமேட்டிக். இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதை தான் இது ஓப்பன் பண்ணிட்டு இது ஹேண்ட் வச்சு பண்ண முடியும். இல்லை இது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணது வந்து வெண்ட் மோடு. ஆக்சுவலாக அது க்ளோஸில் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அது வந்து ஓப்பன் ஏர் வர்றதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இதுவா? ஓகே. இப்படி பண்ணால் இது மட்டும் இல்லை இப்போ இதுக்கப்புறம் இப்படி பண்ணால் மேலே ஓப்பன் ஆகிடுது, வெண்ட் வருது. கொஞ்சம் பண்ணால் இப்போ லாக் ஆகிடுது. கொஞ்சம் ஏர் வரதுக்கு மட்டும் வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் இது பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. அதுவே ரொம்ப இன்னொரு அமுக்குனா இங்கே கொஞ்சம் வெண்ட் மோடுக்கு ஓப்பன் ஆகிடுது, காற்று வர மாதிரி. ஓகே. ஸோ இது மேனுவல் ஸ்லைட். அது மேனுவல் ஸ்லைட். ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது கண்ணாடி வைக்கிறதுக்கு. இது என்னது? அது வந்து இது சார், டோர் ஓப்பன் ஆகும், அந்த லைட்ஸ் எரியணுமா வேணாமா? ஓகே ஓகே. இது எவ்வளோ சார் நீங்கள் கேட்டது? X5 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஆன் ரோடு. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? லென்த் எவ்வளோ போயிட்டே இருக்கு. நல்ல லென்த்து ஃபுல்லாக. இது வைக்கலாமா என்ன? ஓ அங்கே பாருங்கள், அங்கே உள்ள வரையே போகுது. A4 சீட் வர ரொம்ப தூரம் இருக்குங்களா? 14.7 வருதுன்னா X5 பெட்ரோல். ஓகே. இது வயர்லெஸ் இது சார்ஜர் தானே? இது வயர்டா? ஓகே. இது இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே அது வயர்லெஸ்ஸாக, அது வயர்டா? இப்போ இந்த சீட் கவர் போட்டால் அதில் 6 ஏர் பேக் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அது அடிஷனலாக போட்டால் சீட் கவர் மட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சீட் கவர்ஸ் தான் ரெண்டுமே வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. நல்லா இருக்கு. ஸ்டீமில் மாற்றிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. டச்சு நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. டச் யூஸ் பண்ணலாம். அது நான் ஆப்பிள் அது வேறு யாரோட மேப்ஸ் லேபா? மேப் டிஎல்எஸ்னு ஏதோ ஒரு இதுக்கு ஆப்லாம் வருதாங்க செப்பரேட்டாக. ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வருது அதெல்லாம். நீங்கள் இது போனீங்கன்னா லைக் எல்என்னு சொல்லி ஒரு ஆமாம், லக்ஸரி வேரியண்ட்டு. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் இது வந்து எல்லாமே வந்துடும். ஓகே. இது ரெஸ்பான்ஸ் டச் ரெஸ்பான்ஸ். ஓகே. மெயினாக அந்த இதில் ஹெட் பெடல் வரது தான் பார்த்துட்டு இருந்தோம். ஹெட் பெடல் வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல சும்மா காலை வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் டெட் பெடல் வருது. ஆனால் மேனுவலில் மட்டும் டெட் பெடல் வர்றது இல்லை. நீங்கள்
எப்படி சார் கீழே அந்த ஃபேன் சிம்பிள் மாதிரி இருக்குது ஃபேன் அதை டிக்ரீஸ் பக்கத்தில் இது வந்து டுவல். இந்த சைடு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு இந்த சைடு டூயல் நீங்கள் சேனல் ஏசி ரெண்டு நீங்கள் இந்த சைடு எவ்வளோ வேணுமோ கம்மி பண்ணிக்கலாம். இது இங்கே நான் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம் நினைக்கிறேன். பேசஞ்சர் ஏர் பேக்கு. ஓகே, வேணும் வேணாம்னு போட்டுக்கலாம். இது என்ன சார்? அது டீஃபாகர் முன்னாடியும் பின்னாடியும் வந்து போடலாம். ஓகே, இது ஏர் பேக் தான். ஆமாம் அது ஆன் மட்டும் தான் ஆஃப் பண்ணும். இதில் எத்தனை ஸ்பீக்கருங்க வரும்? இதில் இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர் வருதுன்னு 2 டியூட்டர் இருக்குது. 4 டோர்ஸ்லேயும் 4 வந்துடும். இது ஃபோல்டிங் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங்கா இல்லை? உங்களுக்கு பட்டன் இருக்குது சார், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இது மைக்கா? ஆமாம். ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்பாட் கேஸ்க்கு. நல்லா இருக்குது.